வணக்கம். வாழ்க வளமுடன். கடவுளை அறிய ஓர் குறுக்கு வழியுண்டு என்பார்கள். வேத உபனிஷத்துகளில் அதை நேத்தி 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 என்று அழைப்பர். நேத்தி என்றால் இது கூட இல்லை, இது கூட இல்லை, இதுவும் இல்லை, இல்லை இல்லை என்று மறுப்பதே இறைவனை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு குறுக்கு வழியாகும். இல்லை என்றால் எது, இருப்பது என்றால் எது? இந்த பிரபஞ்சத்தில் இயக்கத்தில் இருப்பவை என்று ஒன்று இருந்தால் இயக்கத்தில் இல்லாதது என்று ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? இந்த பிரபஞ்சமே ஒரு இயக்கம்தான். இயங்காதது எது? இதுவும் இல்லை, அதுவும் இல்லை, எதுவும் இல்லை. ஒன்றும் இல்லாதது, இயங்காதது, அதை வெற்றிடம் என்பார்கள். அதை வெட்டவெளி என்று கூட சொல்வார்கள். இயங்காத ஒன்று இயக்கத்தின் ஆரம்பம் என்பதால் அதைத்தான் இந்த பிரபஞ்சத்தின் மூலம் என்றும் அனைத்துக்கும் அடிப்படை என்றும் அதுவே ஆதி என்றும் அதுவே என்றும் அழியாதது என்றும் அதன் பெயர் கடவுள் என்றும் குறிப்பிட்டார். ஆக அன்பர்களே, இயங்கும் ஒன்று இயங்காத ஒன்றை கண்டுபிடிக்கும் முயற்சியில் இருப்பதுதான் அறிவு, மனித அறிவு. உலகில் உள்ள எத்தனையோ இயற்கை, மண் முதல் மிருக உயிரினங்கள் வரை சிந்திக்கிறதா என்று கேட்டால் இல்லை. அதது வேலையை பார்த்து கொண்டு அதனுடைய எல்லையிலே வாழ்ந்து கொண்டு வாழ்க்கையை முடித்து கொள்கிறது. ஆனால் மனிதன் மட்டும்தான் சிந்திக்கிறான். மனிதன் அறிவு படைத்தவன், ஆற்றல் படைத்தவன். இருப்பினும் அவனுக்குள்ளே அவன் இயக்கக்கூடிய ஆற்றல் என்று தனியாகவும் தானாக இயங்கும் ஆற்றல் என்று தனியாகவும் இருக்கிறது. அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் controlled central nervous system என்பார். மனிதன் உடைய ஆற்றல், அறிவு, செயல் அனைத்தும் இந்த கண்ட்ரோல் நர்வஸ் சிஸ்டமுக்குள் அடங்குகிறது. மனிதனை மீறிய ஒரு ஆற்றல் அது ஆட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்தில் அடங்குகிறது. அது தானே இயங்குகிறது. கடவுளின் இயக்கம் என்று கூட சொல்லுவார்கள். ஆக மனிதன் பாதி, கடவுள் பாதியாக மனிதன் ஆற்றல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆற்றல் என்று இங்கு குறிப்பிடுவது இயற்பியலில் வெகுவாக பேசப்படுவது. ஆனால் மனிதன் சிந்திக்கும் பொழுது அது அறிவாக இருக்கிறது. அறிவு என்பது ஆற்றலின் இயக்க ஒழுங்கு. ஆக அந்த ஆற்றலின் இயக்க ஒழுங்கு அறிந்து கொள்வதுதான் இயற்பியல்
இயற்பியல் தான் நமக்கு இருப்பதை எடுத்து காட்டுகிறது. இருப்பதை கொண்டு இல்லாததை நாம் விவரிக்க வேண்டும். அங்குதான் நாம் ஞானம் என்று ஒரு சொல்லை பயன்படுத்துகிறோம். ஞானம் என்றால் நான் கூட்டல் அம். நான் என்பது அழிகிறது, நான் என்பது முடிகிறது, நானின் இறுதி அதுவே, நான் அம், நான் இல்லை. அதுதான் வேத உபனிஷத்துக்கள் கூறுகின்றன, நேத்தி 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 என்று. இறை அறிய வேண்டுமென்றால் நான் இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சில குழப்பங்கள் இருக்கலாம், தாராளமாக கேளுங்கள் உங்கள் கேள்விகளை. மாதவன், பெங்களூர் 9886067232. நன்றி, வணக்கம், வாழ்வோம் வளமுடன்.